இப்போ ரீசெண்டாக 71st ஃபிலிம் நேஷனல் அவார்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க. இந்த நேஷனல் அவார்ட்ஸில் நிறையவே குளறுபடி நடந்திருக்குது. சில நல்ல படங்களுக்கும் நல்ல ஆக்டர்ஸ்க்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீங்களே பார்த்து இவங்களுக்கெல்லாம் எதுக்கடா கொடுத்தீங்க, இந்த கேட்டகிரியில் எதுக்கடா இந்த படத்துக்கும் இந்த ஆக்டர்ஸுக்கும் கொடுத்தீங்க அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. அந்த மாதிரிலாம் அவார்ட்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க. அது என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், உங்கள் மனசில் இருக்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், என் மனசில் இருக்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஒவ்வொன்றா கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், இந்த நேஷனல் அவார்டு எல்லாமே 2023 வந்த படங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. அதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இப்போ என்னென்ன படத்துக்கு என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன ஆக்டர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு விக்ராந்த் 12th ஃபெயில் படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோட ஹீரோ அவர் வந்துட்டு இந்த அவார்டுக்கு ஒர்த்தான ஒரு ஆள். அந்த படத்தில் சூப்பராகவே நடிச்சிருப்பாரு, சூப்பராக எமோஷனான முகத்தில் சூப்பராக காமிச்சிருப்பாரு. அவர் கொடுத்தது ஓகே தான். இன்னொன்று சொல்கிறேன், இன்னொரு ஆக்டர் இருக்காரு ஜவான் படத்துக்காக ஷாருக் கான். ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? ஜவான் படத்துக்காக ஷாருக் கானுக்கு எதுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு? எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன்? அதில் அப்படி என்ன நடிச்சிட்டாரு நம்ம ஷாருக் கான்? மொட்டை அடிச்சுட்டு வந்து போஸ் கொடுத்து உட்கார்ந்ததுக்கா, இல்லை மொட்டையில் பேண்டேஜ் சுற்றிட்டு வந்ததுக்கா, இல்லை வேற எதுக்காச்சுமா? எதுக்கு? இது ஒரு தேவையில்லாத அவார்டு தானே அவருக்கு. இன்னும் எத்தனையோ பேர் நல்லா நடிச்சாங்க. முக்கியமாக இந்த நேஷனல் அவார்ட்ஸில் கோட் லைஃப் படத்துக்கு எந்த அவார்டுமே கொடுக்கல. அதுதான் கொஞ்சம் துயரமான விஷயம். அதில் பிருத்திவிராஜுக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டை கொடுத்துருக்கலாம். அவர் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு எத்தனை வருஷம் அந்த படத்தை எடுத்தாங்க தெரியுமா? அது கொடுக்கவே இல்லை. வரேன் இந்த விஷயத்துக்குலாம் வரேன். இது ஒரு தேவையில்லாத விஷயமா? அதெல்லாம் இன்னும் இதுக்குள்ளார பாலிடிக்ஸ்லாம் நிறைய போயிருக்குதுங்க, நிறைய பாலிடிக்ஸ் போயிருக்குது. அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. புஷ்பா படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு நம்ம அல்லு அர்ஜுன் கொடுத்தப்பயே இந்த நேஷனல் அவார்டு மேலே இருந்த மரியாதையே போச்சு. அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்கிறானுங்க. என் மனசில் இருக்கிற குமுறெல்லாம் கொட்டிகிட்டே இருக்கிறேன். சரி விடுங்க, அதுவா. அடுத்து பெஸ்ட் ஆக்டர்ஸ்க்கான அவார்டை பார்க்கலாம். இதில் ராணி முகர்ஜிக்கு மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி விஸ் நார்வே அந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த படமும் நல்லா தான் இருக்கும். நான் வந்துட்டு இந்த படத்தோட ஸ்டோரி இந்த யூடியூப்பில் பார்த்துருக்கிறேன், மற்றபடி நான் படத்தை ஃபுல்லாக பார்க்கல. மிஸ்டர் தமிழ்லையா எதுலேயோ பார்த்தேங்க, எதெல்லாம் பார்த்தேன்னு தெரியல. சரி, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓகே தான். அவங்களுக்கு கொடுத்தது ஓகே தான். அடுத்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான அவார்ட்ஸ் வந்துட்டு யார் யாருக்கு போயிருக்குன்னா, பார்க்கிங் படத்துக்காக நம்ம MS பாஸ்கருக்கு போயிருக்கு. அந்த மனுஷனுக்கு இப்போயாச்சும் கிடைச்சதே ஒரு அவார்டு, ஒரு நேஷனல் அவார்டு. ஓகே தான், இப்போ கிடைச்சதும் ஓகே தான். ஆனால் இது வரைக்கும் அந்த படங்களுக்கெல்லாம் அவருக்கு கொடுத்துருந்தாவே நேரம் வீடு ஃபுல்லாக நேஷனல் அவார்டை அடுக்கி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆளுங்க அவர். நம்ம எந்த அளவுக்கு உலகநாயகனை சொல்கிறோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு மனுஷன் தான் அவருக்கு கொடுத்தது ஓகே தான். அடுத்து பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கான அவார்டு யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்வசி மேம், இல்லை ஊர்வசி அம்மா, அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உள்ளொழுகு படத்துக்காக பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ரொம்பவே ஒர்த்தான ஒரு ஆக்ட்ரஸ் தான், டிசர்விங்கான ஒருத்தங்க. அடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜானகி போதிவாலா அப்படிங்கிறவங்களுக்கு வாஷ் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தை நான் இன்னும் பார்த்ததில்லை, பார்ப்பேன் அதையும். எப்போ? அடுத்து பூக்காலம் அப்படிங்கிற படத்துக்காக விஜயராகவனுக்கு கொடுத்துருக்காங்க. நான் அந்த படத்தையும் பார்த்ததில்லை. விஜயராகவன் நான் இதுக்கப்புறம் போய் பார்ப்பேன், அதை பற்றி எனக்கு தெரியல. நான் அடுத்து இன்னும் முக்கியமாக இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா டைம் பத்தாது, ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். அதனால் முக்கியமாக இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். அடுத்து பெஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு 12th ஃபெயில் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒர்த்தான ஒரு படம் தான், அதுக்கும் ஓகே. அடுத்து பெஸ்ட்டு ஃபிலிம் இன் ஹிந்தி, அதில் எந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா, காத்தல்ய ஜாக் ஃப்ரூட் மிஸ்டரி அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பலாப்பழத்தை வச்சு ஒன்று போகும்ல, அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பெஸ்ட் ஃபிலிம் இன் தெலுங்கு, அதில் வந்து பகவந்த் கேசரி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டாடி வெறியாவது, இது தாண்டாடி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பகவந்த் கேசரி என்னடா வெறியாவதுடா எனக்கு. என்னடா படம் அது, அதுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க? யாரா நீங்களாம், எங்கேருந்துடா வந்திருக்கீங்க? போடா. அடுத்து பெஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் பார்க்கிங் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே தான். அடுத்து பெஸ்ட் ஃபிலிம் இன் பஞ்சாபி, இது வேணாங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். பஞ்சாபி, ஒடிசி, மலையாளத்துக்கு வருவோம், நம்ம சவுத்தை மட்டும் பார்க்கலாம். பெஸ்ட் ஃபிலிம் இன் மலையாளம் உள்ளொழுகு, இந்த படம் நல்லா இருக்கும் போலயே, பார்க்கணும், பார்த்தே ஆகணும். அடுத்து பெஸ்ட் ஃபிலிம் இன் கன்னடா, அதில் என்ன படம்னா கண்டிலு த ராய் ஆஃப் ஹோப் அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பெஸ்ட் டைரக்ஷன் என்ன படத்துக்கு தெரியுமா? கேரளா ஸ்டோரி படத்துக்கு. அவர் பேர், டைரக்டர் பேர் வந்துட்டு சுதிப்டோ சென், அதுதான் அவரோட பேர். எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸே பண்ண வரலைங்க, அதுதான் அவரோட பேர். இந்த படத்துக்கு எதுக்கு பெஸ்ட் டைரக்ஷன் அவார்டு? எனக்கு பதிலாக சொல்லுங்கடாடி. நேஷனல் அவார்டு கொடுக்குறவனுங்களை அடுத்த வருஷம் ஏதோ கருத்து சொல்லியிருக்காங்களாம் கடைசியாக இந்த படத்தில், அதுக்காக இந்த படத்துக்கு பெஸ்ட் டைரக்ஷன் அவார்டா? நியாயமாக இருக்கா இது? எதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எப்படி இந்த அவார்டு தான் கொடுக்குறாங்கன்னு இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.
எந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் உள்ள போயிருக்கு பாருங்க, தலை தான் வலிக்குது. இந்த பெஸ்ட் டைரக்ஷனுக்கு எத்தனை படம் எத்தனை டேரக்டர் டிசர்வா இருக்கிறாங்கன்னு தெரியுமா? போயும் இந்த படத்துக்கு கேரளா ஸ்டோரி படத்துக்கு கொடுத்து வச்சிருக்கானுங்க. மன குமரலா இருங்க எனக்கு, என்னங்க சொல்றது. சரி விடுங்க. அடுத்து பெஸ்ட் ஆக்ஷன் டைரக்ஷனுக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நந்து அண்டு பிருத்வி ஹனுமன் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் ஜிவி பிரகாஷ் அவருக்கு கொடுத்துருக்காங்க. வாத்தி படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு தேவையில்லாத ஒரு அவார்டு தான். அவருக்கு வேற நிறைய படங்களுக்கு கொடுத்துருந்தா நான் ஒத்துருந்துருப்பேன். இந்த வாத்தி படத்துக்கு கொடுத்ததை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த படத்துல ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு மண்ணும் இருக்காது. ஒரு தலை காதல தந்த அது மட்டும் தான் இருக்கும். சரி அதை விடுங்க, வேற எதுவுமே இருக்காது. அடுத்து பெஸ்ட் எடிட்டிங் வந்துட்டு மித்து முரளிங்கிறவருக்கு பூக்காலம் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. பூக்காலம் படம் பார்க்கணுங்க, நான் இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன். போதும், இதுவே போதும், இதுதான் முக்கியமானது. கடைசியா ஸ்பெஷல் மென்ஷனா அனிமல் படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் மிக்சர் அதுக்காக எம்ஆர் ராதாகிருஷ்ணன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வச்சு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நியாயமாக கொடுக்குற மாதிரி சுத்தமாக தெரியல. இந்த நேஷனல் அவார்டெலாம் நம்பாதீங்க. இதுக்கு மேலே ஆக்டர்ஸே கூட வாங்காதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நல்லா இல்லை, இதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இல்லை, கோவம் தான் வருது. அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் சொல்கிறது எதுவும். இவங்க பண்ணுறதெல்லாம் என்ன சார் அக்கிரமமாக இருக்குது சார். இவங்களாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார்.